கடந்த நிதிநிலை அறிக்கையில் 110 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இன்றைக்கு அதில் ஒரு 6 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்து சற்றேறக்குறைய 100 அறிவிப்புகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. மீதம் இருக்கிற அறிவிப்புகளும் அடுத்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னால் செயல்பாட்டிற்கு வரவிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தேசிய நலவாழ்வு குழுமத்தின் சார்பில் 6 அறிவிப்புகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை குழந்தை இறப்பு விகிதம் என்பது 2020ஆம் ஆண்டு கணக்கின்படி ஒவ்வொரு 1000 குழந்தைக்கும் 13 என்கின்ற வகையில் குழந்தைகள் இறப்பு இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுத்திய பல்வேறு குழந்தை நல திட்டங்களின் மூலம் இன்றைக்கு அந்த இறப்பு விகிதம் என்பது படிப்படியாக குறைய தொடங்கி இருக்கிறது. 1000 குழந்தைகளுக்கு 13 குழந்தைகள் இறந்த நிலையில் இப்போது 8.2 என்கின்ற வகையில் குறைந்திருக்கிறது. இது சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்னமும் கூட அந்த குழந்தை இறப்பை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளாக பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது.